ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பைல் ஃபவுண்டேஷன் தான் படிக்க போகிறோம். இது ரொம்ப ஈஸியான சாப்டர் தான். டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம், டிஆர்பி எக்ஸாம், இந்த எக்ஸாமுக்கெல்லாம் இந்த சாப்டர் ரொம்ப இம்பார்ட்டண்ட். இந்த பைல் நம்ம எங்கே யூஸ் பண்ணுவோம்னா, இப்போது கிரவுண்ட் சர்ஃபஸுக்கு கீழே சாயில் வந்து ரொம்ப லூஸாக இருக்குது, அப்படிப்பட்ட இடத்துல எல்லாம் நம்ம இந்த பைல் ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணுவோம். இப்போது மேலே ஒரு பெரிய பில்டிங் நம்ம கட்ட போகிறோம். ஆனால் இந்த சாயில் வந்து ரொம்ப வீக்காக இருக்குது. இந்த சிச்சுவேஷனில் நம்ம கண்டிப்பாக நம்ம பைல் ஃபவுண்டேஷன் தான் இதில் யூஸ் பண்ணுவோம். தென் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் பைல் பேஸ்ட் ஆன் மெத்தட் ஆஃப் இன்ஸ்டாலேஷன். நம்ம பைலை 2ஆக கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் ட்ரிவன் பைல், செகண்ட் ஒன் போர்டு பைல். ட்ரிவன் பைலில் 2 டைப்ஸ் இருக்குது. என்னென்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் ப்ரீகாஸ்ட் ட்ரிவன் பைல். இதுதான் ப்ரீகாஸ்ட் ட்ரிவன் பைல். ஒரு ப்ரீகாஸ்ட் பைலை கொண்டு வந்து அதை கிரவுண்டில் வச்சு இதான் ஒரு ஹேமர் வச்சு அடித்து அதை கீழே இறக்குவாங்க. ஓகேவா? இதுதான் ப்ரீகாஸ்ட் ட்ரிவன் பைல். இன் விச் a precast pile is driven into soil by hammer blows. Second one cast in situ driven pile. இந்த மெத்தட் தான் cast in situ driven pile. இதில் ஃபஸ்ட்டு ஒரு கேஸிங்கை கொண்டு வந்து அதை கிரவுண்டில் இறக்குவாங்க. ஓகேவா? இதுதான் கேஸிங். ஃபஸ்ட்டு இந்த கேஸிங்கை கிரவுண்டில் இறக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட்டை உள்ளே போடுவாங்க. அதுக்கப்புறம் அதில் கான்க்ரீட் ஃபில் பண்ணுவாங்க. இதுதான் cast in situ driven pile, in which casing is driven into the soil by applying hammer blows and filled it with concrete. Next பார்க்கலாம் board pile or cast in situ board pile. இது ரெண்டுலையும் நம்ம ஹேமர் ப்ளோஸ் வச்சு அந்த பைல் அடித்து சாயிலுக்கு உள்ளாடி இறக்குவாங்க. பட் இன் போர்டு பைல் ஒரு போர் ஹோல் வந்து ஃபஸ்ட்டு போடுவாங்க. போட்டுட்டு அதுக்கு உள்ளாடி ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் அண்ட் கான்க்ரீட்டை போட்டு ஃபில் பண்ணுவாங்க. இதுதான் போர்டு பைல் ஆர் cast in situ board pile. ஃபஸ்ட்டு போர் ஹோல் போடுறாங்க, அதுக்கப்புறம் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் போடுறாங்க, அதுக்கப்புறம் கான்க்ரீட். இதுதான் போர்டு பைல். நீங்கள் எப்படி பிக்சர்ஸில் பார்த்து புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக இது மறக்காது. In which a borehole is made into the ground and filled it with concrete. இப்போ நம்ம 2 பைல் படித்தோம், ட்ரிவன் பைல் அண்ட் போர்டு பைல். இதில் எந்த பைலுக்கு ரொம்ப ஸ்ட்ரென்த்துன்னு கேட்டால் அது கண்டிப்பாக நம்ம ட்ரிவன் பைலுக்கு தான் ஸ்ட்ரென்த்து கூடுதல். இது டிஎன்பிஎஸ்சி ஏஇ எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின். இந்த பாயிண்ட்டை பார்த்து வச்சுக்கோங்க. லோட் கேரிங் கெப்பாசிட்டி ஆஃப் பைல் டிபெண்ட்ஸ் ஆன் ஷாஃப்ட் அண்ட் பாயிண்ட் ரெசிஸ்டன்ஸ். இதுவும் இம்பார்ட்டண்ட். இதுவும் கேட்ட கொஸ்டின் தான் டிஎன்பிஎஸ்சி ஏஇ எக்ஸாமில். Strength of board pile equal to 1/2 to 2/3 of driven pile. Classification of pile based on lateral displacement of soil during installation of pile. Displacement pile na example driven pile தான் நம்ம ஏற்கனவே படிச்சிட்டோம். இந்த driven pile நம்ம வந்து சாயிலில் ஹேமர் வச்சு அடித்து தான் உள்ளே இறக்குவோம். ஸோ இதில் இருக்க சாயில் வந்து கண்டிப்பாக நீங்கும், டிஸ்பிளேஸ் ஆகும். அதுதான் டிஸ்பிளேஸ்மெண்ட் பைல். இன் விச் சாயில் டிஸ்பிளேசஸ் டூரிங் இன்ஸ்டாலேஷன் ஆஃப் பைல். நெக்ஸ்ட் ஒன் நான் டிஸ்பிளேஸ்மெண்ட் பைல். இது வந்து எக்ஸாம்பிள் போர்டு பைல். இது வந்து ஆல்ரெடி நம்ம ஒரு போர் ஹோலை தோண்டிட்டு தான் உள்ள கான்க்ரீட் ஃபில் பண்ணுவோம். ஸோ இதனால் எந்த ஒரு சாயிலுமே நம்ம கான்க்ரீட் போடும்போது எந்த ஒரு சாயிலுமே டிஸ்பிளேஸ் ஆகாது. In which no soil displacement during installation of pile. Next load transfer பேஸ் பண்ணி பைல 3ஆக கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் end bearing pile or point resistance pile. Second one friction pile or floating pile. இதுதான் ground surface. இங்கே நமக்கு வீக் சாயில் இருக்குது, இங்கே நமக்கு ஸ்ட்ராங் சாயில். இதில் ஏதோ ஒரு ராக் இங்கே இருக்குன்னு வச்சுக்கோங்க.
எண்ட் பியரிங் பைல்னா அந்த பைலை நம்ம உள்ளாடி இன்சர்ட் பண்ணும்போது அந்த ராக்கில் கண்டிப்பாக அது டச் ஆகி இருக்கும். ஸோ இதிலேருந்து இந்த பைல் வந்து செட்டில் ஆகாது, ஸ்ட்ராங்காக இருக்கும். அதுதான் எண்ட் பியரிங் பைல். ஃப்ரிக்ஷன் பைல்னா நம்ம ஒரு ரீசனபிள் டெப்த்தில் கண்டிப்பாக நமக்கு இந்த ராக் இல்லைன்னா ஸ்ட்ராங் சாயில் வந்து நமக்கு கிடைக்காம போயிடும். அந்த டைமில் இந்த பைல் வந்து இப்படி ஃப்ளோட்டிங்கில் தான் நிற்கும். இது வந்து இந்த பைலுக்கும் இந்த சாயிலோட ஃப்ரிக்ஷனில் இது நிற்கிறனால ஃப்ரிக்ஷன் பைல். Load is transferred through pile tip provided when harder stratum is available at reasonable depth. Friction pile. Load is transferred by friction between pile and surrounding soil. Friction pile எப்போ provide பண்ணுவோம்? Provided when harder stratum is not available at reasonable depth. Next ஒரு pile கூட இருக்கு, that is combined end bearing and friction pile. இது வந்து காம்பினேஷன் தான். நமக்கு கீழே ராக்கும் இருக்கும், சாயிலோட அந்த ஃப்ரிக்ஷனும் இருக்கும். Load is transferred through both friction and end bearing. Methods for finding load carrying capacity of pile. Two methods இருக்கு. First one static method, second one dynamic method. First நம்ம static method பார்க்கலாம். இதில் இருந்து நமக்கு TNPSCக்கு ப்ராப்ளம்ஸ் கேட்க சான்ஸ் இருக்குது. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாபிக் தான். இது ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. இந்த ஃபார்முலா வச்சு நமக்கு ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறது மாதிரி. டேட்டாஸ் எல்லாம் கொஸ்டினில் இருக்கும், சிம்பிளாக தான் இருக்கும். ஃபார்முலா மட்டும் ஞாபகம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அதை சால்வ் பண்ணி கரெக்ட் ஆன்சர் மார்க் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்டாட்டிக் மெத்தட். இப்போ ஒரு பைல் இருக்குதுன்னா அது எவ்வளோ லோட் அது கேரி பண்ணோம் அது கண்டுபிடிக்கிறது தான் இது. டோட்டல் லோட் கேரிங் கெப்பாசிட்டி QU ஈக்குவல் டு QB ப்ளஸ் QS. QB is the bearing resistance, QS is the friction resistance or friction capacity of soil. ஓகே, இப்போ சாயில் வந்து கிளேயாக இருந்துச்சுன்னா அதோட ஃபார்முலா என்னன்னு பார்க்கலாம். QB equal to CNC into A at base, where C is the cohesion of soil at base, NC is the bearing capacity factor. For clay soilக்கு NC கொடுக்கலைன்னா 9 எடுத்துக்கோங்க. இப்போது இதுதான் QBயோட ஃபார்முலா. நெக்ஸ்ட்டு QS பார்க்கலாம். QS equal to alpha into C bar into AS. இப்போ இது பார்த்தோம்ல, ஏரியா அட் பேஸ்னா இப்போ பைல் இருக்குதுன்னா இந்த ஏரியா தான் இதில் போடணும். ஓகேவா? வேர் ஆல்ஃபா இஸ் த அட்ஹெஷன் ஃபேக்டர். இது மேக்ஸிமம் ஆல்ஃபா கொடுக்க மாட்டாங்க கொஸ்டினில். கொடுக்கலன்னா ஆல்ஃபா ஈக்குவல் டு 1ன்னு அசியூம் பண்ணணும். C bar is the average of cohesion along the pile length. இந்த வேல்யூஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க கொஸ்டினில். AS is the surface area of pile. இப்படி ஒரு பைல் இருந்ததுன்னா இதோட லென்த்தும் பார்க்கணும், லென்த் இன்ட்டு பெரிமீட்டர், அதுதான் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் பைல். நெக்ஸ்ட்டு ஃபார் சாண்டி சாயிலுக்கு QB ஃபார்முலா QS ஃபார்முலா இருக்குது. இது அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கிடையாது, உங்களால் படிக்க முடியும்னா படிச்சுக்கோங்க. ஓகேவா? வீடியோவை பாஸ் பண்ணி வச்சுட்டு எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டு குரூப் பைல். இதுதான் காலம், இது பைல் கேப். இதுக்கு கீழே நமக்கு பைல் இருக்கும். இந்த பைல் கேப் எதுக்கு வச்சுருக்காங்கன்னா, நம்ம இங்கே பில்டிங் எல்லாம் கட்டியிருப்பாங்க, அதோட வெயிட் வந்து எல்லா பைலுக்குமே ஈவனாக டிஸ்ட்ரிபியூட் ஆகணும். அதுக்காக தான் இந்த பைல் கேப் வச்சுருக்காங்க. இந்த பிக்சர் பார்த்தீங்கன்னா புரியும். தென் ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்,
இப்போது இங்கே ஒரு சர்க்குலர் காலம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இங்கே ஒரு சர்க்குலர் காலம் இருக்குது. மினிமம் 3 பைல் கண்டிப்பாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். மினிமம் நம்பர் ஆஃப் பைல்ஸ் required to support a circular column is 3. Then for friction pile, இந்த spacing, இந்த 2 பைலோட ஸ்பேசிங் எவ்வளோ இருக்கணும்னா 3 times dia of pile. இந்த பைலோட டயாவுக்கு 3 times இதோட ஸ்பேசிங் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஃபார் எண்ட் பியரிங் பைலுக்கு இதோட ஸ்பேசிங் வந்து 2.5 times dia of pileன்னு சொல்லியிருக்காங்க. குரூப் பைலில் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் அவ்வளோதான். நோட்ஸ் வேணும்னா எழுதிக்கோங்க. நான் எக்ஸ்பிளைன் பண்ணது தான் இதில் பாயிண்ட்ஸாக இருக்குது. ஓகேவா? இம்பார்ட்டண்ட். இந்த நோட்ஸில் உள்ள ஒவ்வொரு பாயிண்ட்டுமே இம்பார்ட்டண்ட் தான். கொஸ்டின் எப்படி வேணாலும் கேட்கலாம். எல்லா பாயிண்ட்ஸுமே இம்பார்ட்டண்ட். நெக்ஸ்ட்டு குரூப் எஃபிஷியன்சி ஆஃப் பைல் குரூப். ஒரு ஃபார்முலா ηg = qg by nqi into 100. ப்ராப்ளம்ஸில் கேட்கலாம். ஸோ ஃபார்முலா படித்து வச்சுக்கோங்க. வேர் qg is the load carrying capacity of pile group. ஒரு பைல் வந்து குரூப்பாக இருந்ததுன்னா அதோட லோட் கேரிங் கெப்பாசிட்டி. n is the number of piles, எவ்வளோ பைல்ஸ் இருக்குது அதான். qi is the load carrying capacity of individual pile. ஓகேவா? தனித்தனி பைலோட லோட் கேரிங் கெப்பாசிட்டி. இதுவும் ஒரு பாயிண்ட் படித்து வச்சுக்கோங்க. மேபி கேட்கலாம். ηg can be greater than or less than 100%. Factors affecting group efficiency. ஒரு 3 ஃபேக்டர்ஸ் இருக்குது. ஸ்பேசிங் பிட்வீன் பைல், டைப் ஆஃப் சாயில், மெத்தட் ஆஃப் இன்ஸ்டாலேஷன் ஆஃப் பைல். தென் இந்த ஃபார்முலா இம்பார்ட்டண்ட். செட்டில்மெண்ட் ரேஷியோ ஈக்குவல் டு செட்டில்மெண்ட் ஆஃப் group pile by settlement of individual pile. Settlement ratio greater than 1. இதுவரை நம்ம ஸ்டாட்டிக் மெத்தட் பார்த்தோம். இனி டைனமிக் மெத்தட். ஃபர்ஸ்ட் ஒன் engineering news record formulae ENR. இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. QS equal to WH neta h by F into S plus C. இதுவும் ஒரு பைலோட லோட் கேரிங் கெப்பாசிட்டி கண்டுபிடிக்க தான். இது ஒரு டெஸ்ட் பைலை ஃபஸ்ட்டு இந்த சாயிலில் இன்சர்ட் பண்ணுவாங்க. ஹேமர் வச்சு அடித்து இன்சர்ட் பண்ணுவாங்க. வேறு W இஸ் த வெயிட் ஆஃப் ஹேமர். அந்த ஹேமரோட வெயிட் தான் W. H இஸ் த ஹைட் ஆஃப் ட்ராப் ஆஃப் ஹேமர். எவ்வளோ ஹைட்டில் அந்த ஹேமர் வந்து கீழே ட்ராப் ஆகுது அதுதான் H. Neta H is the efficiency of hammer. F is the factor of safety. Factor of safety கொடுக்கலைன்னா engineering news record formulaக்கு factor of safety equal to 6. S is the settlement per blow. இப்போ நம்ம ஹேமர் வச்சு இதில் அடிக்கும்போது இங்கே சாயிலில் வந்து இது வந்து செட்டில் ஆகும்ல, அந்த செட்டில்மெண்ட்டை தான் எஸ்ன்னு டெனோட் பண்ணியிருக்காங்க. S is the settlement per blow. Then last C. For single drop hammer. அது கொஸ்டினில் கரெக்டாக பார்க்கணும். என்ன கேட்டிருக்காங்க, சிங்கிள் ட்ராப் ஹேமரா இல்லை ஸ்டீம் ஹேமரான்னு பார்த்து இந்த வேல்யூ போடணும். ஓகேவா? ஸ்டீம் ஹேமருக்கு C equal to 0.254 centimeter. For single drop hammer C equal to 2.54 centimeter. இது வந்து கான்ஸ்டன்ட். Then Hilles method. இதுவும் சேம் தான். பட் இதில் வந்து மேலே பேக்கிங் பிளேட் கொடுத்துருப்பாங்க. வெயிட் வந்து யூனிஃபார்மாக டிஸ்ட்ரிபியூட் ஆக. இதோட ஃபார்முலா QS equal to WH into neta H into neta B divided by F into S plus C by 2. ஓகேவா? இதுவும் அது மாதிரி சேம் தான்.
இந்த ரெண்டு ஃபார்முலா வச்சு ஏஇ கொஸ்டின்ஸ்லாம் நான் பார்க்கல, எந்த கொஸ்டினும் வந்தது மாதிரி. உங்களால் முடியும்னா படித்து வச்சுக்கோங்க. இதோட ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி 3R 4R 5. ஓகே, ENR மெத்தடை விடவும் இந்த மெத்தட் தான் மோர் அக்குரேட். நெக்ஸ்ட் ஒன் பைல் லோட் டெஸ்ட். இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் டெஸ்ட். இதுதான் பைல் லோட் டெஸ்ட். கீழே நம்ம டெஸ்ட் பைல் இருக்கும், மேலே நம்ம லோடு கொடுத்துருப்போம். ஸோ வேரியஸ் லோடு கொடுத்துட்டு வருவோம், அதோட செட்டில்மெண்ட் எவ்வளோ அதை தான் நம்ம இந்த பைல் லோட் டெஸ்ட்டில் மார்க் பண்ணுவோம், நோட் பண்ணுவோம். Load is applied on test pile at various increment and corresponding settlement is noted. ஓகே, அல்டிமேட் லோடு எப்படி நம்ம எடுப்போம்னா இந்த டெஸ்ட்டில் இருந்து ஒரு பைல் லோடு அல்டிமேட் லோடு இல்லைனா சேஃப் லோடுன்னு கூட சொல்லலாம். இது கேட்ட கொஸ்டின். இந்த 3 பாயிண்ட்டும் நல்லா படித்து வச்சுக்கோங்க, இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். இந்த ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து டிஎன்பிஎஸ்சியில் கேட்ட கொஸ்டின். இந்த 3 பாயிண்ட்லேயே வரக்கூடிய மினிமம் லோடை தான் நம்ம அல்டிமேட் லோட் ஆர் சேஃப் லோடுன்னு எடுப்போம். Half of the load at which total settlement is equal to 10% pile diameter. Two by third of load at which 12 mm total settlement occurs. 2 by third of load corresponds to net settlement of 6 mm. ஓகேவா, இந்த 3 பாயிண்ட்ஸும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அப்படியே படித்து வச்சுக்கோங்க, இந்த வேல்யூஸ் எல்லாம் மறக்கும். ஸோ திரும்ப திரும்ப படித்தா மட்டும்தான் ஞாபகத்தில் இருக்கும். மோஸ்ட் ரிலையபிள் மெத்தட் எதுன்னு கேட்டால் கூட இந்த பைல் லோட் டெஸ்ட் தான். நெக்ஸ்ட் ஒன் சைக்ளிக் பைல் லோட் டெஸ்ட். சேம் தான், ஆனால் திரும்ப திரும்ப பண்ணுவாங்க. ஒருக்க லோடிங் பண்ணுவாங்க, ஒருக்க அன்லோடிங் பண்ணுவாங்க. இட் கன்சிஸ்ட் ஆஃப் சீரீஸ் ஆஃப் loading and unloading. Next, negative skin friction on pile. அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு பைல் இருக்குது, இங்கே சாயில் இருக்குது. நம்ம இந்த சாயிலுக்கு உள்ளாடி இந்த பைலை நம்ம இன்சர்ட் பண்ணியோம். இந்த சாயில் வந்து ரொம்ப லூஸான சாயிலாக இருக்குது. ஓகேவா, அப்போது என்ன நடக்கும், இந்த சாயில் வந்து செட்டில் ஆகிட்டே இருக்கும். ஸோ இந்த பைலை வந்து இந்த சாயில் டவுன்வர்டு ட்ராக் பண்ணி கொண்டு போகும். When pile is inserted through very loose soil, then the soil settlement occurs and it leads to dragging of pile in downward direction. Negative skin friction occurs when soil is recently filled, lowering of water table. இதனால நம்ம பைலோட லோட் கேரிங் கெப்பாசிட்டி வந்து குறையும். நெகட்டிவ் ஸ்கின் ஃப்ரிக்ஷன் கிளே சாயிலில் டெவலப் ஆச்சுன்னா அதோட ஃபார்முலா தான் இது கண்டுபிடிக்கிறதுக்கு. QNSF, இதை நான் கிளியராக இருக்கு எழுதுகிறேன். QNSF, NSFனா நெகட்டிவ் ஸ்கின் ஃப்ரிக்ஷன் ஈக்குவல் டு ஆல்ஃபா இன்டு C bar இன்டு பை டி இன்டு LC. Next one, under reamed pile. It is a type of bored cast in situ pile used in expansive soil like black cotton soil. Expansive soil na enna நம்ம previous video la சொல்லியிருக்கேன். Expansive soil na swelling and shrinkage வந்து மேக்ஸிமமாக இருக்கும். அந்த சாயிலில் எல்லாம் அவ்வளோ ஸ்ட்ரென்த் இருக்காது. ஓகே, அந்த சாயிலில் எல்லாம் தான் நம்ம இந்த அண்டர் ரீம்டு பைல் யூஸ் பண்ணுவோம். அண்டர் ரீம்டு பைல்னால் ஜஸ்ட் பல்பு மாதிரி இருக்கும். பைல் தான் இப்படி பல்பு மாதிரி கூட வச்சுருப்பாங்க ஸ்ட்ரென்த்துக்காக. பியரிங் கெப்பாசிட்டி வில் பி இன்க்ரீஸ்டு பை 50%. நம்ம ஒவ்வொரு அடிஷ்னல் பல்பும் இன்க்ரீஸ் பண்ண 50% அதோட பியரிங் கெப்பாசிட்டியும் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கும்.
இதுதான் டின்னு எடுத்திருக்கோம், இதுதான் டியூ, பல்பு டயமீட்டரும் நம்ம டியூன்னு எடுத்திருக்கோம். ஓகேவா? அப்போ இந்த ஃபார்முலாவை படித்து வச்சுக்கோங்க. பல்பு டயமீட்டர் டியூ ஈக்குவல் டு 2.5 டைம்ஸ் டி இருக்கணும். தென் இது ரெண்டோட ஸ்பேஸிங், ரெண்டு பல்போட ஸ்பேஸிங் 1.5 டியூவாக இருக்கணும். டியூனா டயமீட்டர் ஆஃப் பல்பு. ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இனி இந்த ஃபவுண்டேஷனில் ஒரே ஒரு டாபிக் தான் இருக்குது, அது ஒரு சிம்பிள் டாபிக் தான், அதோட இந்த சப்ஜெக்ட் வந்து முடிஞ்சிடும். ஓகே, தேங்க்யூ.